இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, உனக்கு தான். எனக்கா? யார் லெட்டர் போட்டிருக்காங்க? தெரியல, பிரம்மா ட்ரெஸ் எதுவும் போடல. சரி, ஓபன் பண்ணி பாரு. தனா, அந்த கார்த்திக் உன்னை உங்க தென்னந்தோப்பிலேயே கடத்தி கொண்டு போய் வச்சு உனக்கு தாலி கட்ட பார்த்தது, உன்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றவதான். அந்த கொடூரமான மிருகம் கார்த்திக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதனாலதான் உனக்கு நடந்த இந்த கொடூரத்தை பத்தி உங்க அப்பாவுக்கும் லெட்டர் எழுதிருக்கேன். உங்க அப்பா என் லெட்டரை படிச்சுட்டு அந்த கார்த்திகை என்ன செய்யணுமோ அவர் செய்வார். இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். இப்படிக்கு உன் நலன் விரும்பி. என்ன கதிர் இது? இப்படி லெட்டர் போட்டிருக்காங்க, யாரா இருக்கும்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்பாவுக்கு வேற இந்த விஷயத்தை லெட்டரா போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய் இரு, அந்த லெட்டர் முதல்ல மாமாக்கு போயிருக்கானே தெரியல. நான் மாயா கிட்ட கேக்குறேன். என்ன கதிர், எதுக்கு கூப்பிட்ட? மாயா, இன்னைக்கு மாமாக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? பெரியப்பாவுக்கா? நான் வீட்ல இருந்து தான் வரேன், அப்படி எதுவும் வரலையே. ஏன் கேக்குற? இத பாரு. தனா, என்னது இது? யார் இந்த லெட்டர் அனுப்புனா? தெரியல, பிரம்மா ட்ரெஸ் எதுவும் இதுல போடல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ? ஒருவேளை அன்னைக்கு அந்த வீட்டுல நடந்ததை யாராவது பாத்துருப்பாங்களா? அங்க அன்னைக்கு யாருமே இல்லையே. வாட்ச்மேன் சண்முகானந்த் தான் இருந்தாரு. நான் அவர்கிட்டயும் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப எனக்கு இந்த லெட்டர் வந்தது பிரச்சனை இல்ல. ஆனா இதே மாதிரி அப்பாவுக்கும் லெட்டர் போட்டிருக்கேன்னு எழுதியிருக்காங்க. அதுதான் தானா, எனக்கும் பயமா இருக்கு. மாயா, இந்த லெட்டர் யார் கைக்கும் போக கூடாது. இந்த லெட்டர் இப்பவே கிழிச்சு போட்டுருவோம். ஆனா அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்களே, அதை என்ன பண்றது? மாயா, அந்த லெட்டர் மாமா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அதை வாங்க முடியுமான்னு பாரு. அப்புறம் அதை மாமாக்கு தெரியாம மறைச்சிடலாம். கரெக்ட் தான். பெரியப்பாவுக்கு மட்டும் இல்ல, இந்த லெட்டர் நம்ம வீட்ல இருக்கிற யார் கைக்கும் கிடைக்க கூடாது. நான் இப்பவே போய் இந்த லெட்டர் வரும்போதே அதை வாங்கி கிழிச்சு போட்டுறேன். நான் உடனே கிளம்புறேன். வரேன் தானா?